தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் ஜெகநாதன் ஐயா அவர்கள் இன்றைய தினம் குரலும் பொருளும் அதிகாரம் 107 இரவு அச்சம் என்ற தலைப்பிலே பேச வருகின்றார். வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழ் அருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் என் வணக்கம். குரலும் பொருளும் வணக்கம். அதிகாரம் 107 இரவு அச்சம் எனும் தலைப்பில் திருவள்ளுவரை தொழுது என்னுள் பதிந்தவைகளை வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜெகநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. திருக்குறள் உலகத்தின் அற்புத படைப்பு, எக்காலத்திற்கும் பொருந்தக்கூடிய நூல். திருக்குறள் வாழ்க்கையோடு பயணித்துக் கொண்டிருக்கும் நூல். திருக்குறள் பொருட்பால் அதிகாரம் 107 இரவு அச்சம். தமது மானம் கெட வரும் இரவிற்கு அஞ்சுதல் இரவச்சம் எனப்படுகிறது. இரவு அச்சமாவது இரத்தலுக்கு பயப்பட வேண்டும் என்பதாம். இரவு அச்சம் அதிகாரத்தில் உள்ள குறளையும் பொருளையும் சிந்திப்போம். அதிகாரம் 107 இரவு அச்சம். 1061வது திருக்குறள். கரவாது உவந்து ஈயும் கண்ணன்னார் கண்ணும் இரவாமை கோடி குரும். தன்னிடம் உள்ளதை மறைக்காமல் மகிழ்ந்து கொடுக்கும் கண் போன்ற சிறந்தோரிடத்தில் இரவாமல் இருப்பதே கோடி நன்மை. 1062. இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகு இயற்றியான். உலகை படைத்த இறைவன் இவன் இறந்து உயிர் வாழ வேண்டும் என்று விதித்தானாயின் அவன் எங்கும் அலைந்து கெடுவானாக. 1063. இன்மை இடும்பை இறந்து தீர். இன்மை இன்மை இடும்பை இறந்து தீர்வாம் என்னும் வன்மையின் வன்பாட்டது இல். வறுமையினால் வரும் துன்பத்தை இறந்து தீர்ப்போம் என முயற்சியை கைவிட்டால் அதைவிட கீழ்த்தரமானது வேறில்லை. 1064. இடமெல்லாம் கொல்லா தகைத்தே இடம் இல்லா காலும் இரவு ஒல்லாச் சால்பு. உணவிற்கு வழிவில்லை என்றாலும் இரவாமல் இருக்கும் பண்பு உலகமெல்லாம் பெற முடியாத சிறப்புடையது. 1065. தெல்நீர் அடு புற்கை ஆயினும் தாள் தந்தது உண்ணலின் ஊங்கு இனியது இல். தன் முயற்சியால் வந்தது தெளிந்த நீர் போன்ற கூழானாலும் அதை உண்ணுவதை விட மேம்பட்ட இன்பம் வேறில்லை. 1066. ஆவிற்கு நீர் என்று இறப்பினும் நாவிற்கு இறைவின் இலி வந்தது இல். தன் பசுவிற்கு தண்ணீர் தாருங்கள் என்று இறைத்தலைப் போல அவன் நாவிற்கு இழவு தருவது வேறில்லை. 1067. இறப்பன் இறப்பாரை எல்லாம் இறப்பின் கரப்பார் இரவன் மின் என்று. இறக்க செல்பவரிடம் எல்லாம் பொருள் கொடுக்காமல் மறைப்பவரிடம் இறக்காதிருங்கள் என்று உரைப்பது நன்மை. 1068. இரவு என்னும் ஏமாப்பியில் தோணி கரவு என்னும் பார்த்தாக்க பக்கு விடும். இறப்பு எனும் பாதுகாப்பெற்ற மரக்கலம் கொடுக்காமல் மறைத்தல் எனும் வலிய பாறையோடு மோதினால் பிளந்துவிடும். 1069. இரவு உள்ள உள்ளம் உருகும் கரவு உள்ளதுவும் இன்றி கெடும். இரத்தலை நினைத்தால் உள்ளம் கரையும். இல்லை என்று சொல்வதின் கொடுமையை நினைத்தால் கரைந்து நின்ற உள்ளமும் இல்லாது அழிந்துவிடும். 1070வது திருக்குறள். கரப்பவர்க்கு யாங்கு ஒலிக்கும் கொல்லோ இறப்பவர் சொல்லாடப் போவோம் உயிர். இறப்பவனுக்கு இறக்கும் போதே உயிர் போகின்றதே உள்ள
பொருளை மறைப்பவர்க்கு உயிர் எங்கு சென்று ஒளியுமோ? இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் குரலையும் பொருளையும் சிந்திப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழர் வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரு, தமிழ்நாடு, சங்கத் தமிழ் இலக்கிய பூங்கா. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம். இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி.